வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா பாறை மீன் குழம்பு தான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஆட் பண்ணி வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. நாங்கள் நான்வெஜ் செய்யும்போது அடுப்பில் தான் செய்வோம். பாருங்களேன், நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட உடனே சீக்கிரமாகவும் வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் இது கூட பூண்டும் சேர்த்துக்கங்க. நல்லா வதங்கட்டும். சீக்கிரமாகவே வதங்கிருச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். நல்லா வேகணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா அப்போ சீக்கிரமாகவே வெந்துடும். இந்தளவுக்கு வெந்துட்டால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வரும். பாருங்களேன், நல்லா வெந்துருச்சா. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை எடுத்துக்கிச்சிட்டு தான் நம்ம புளித்தண்ணிங்கிறது நம்ம எவ்வளோ மீன் வச்சுருக்கோமோ அதுக்கு தக்கன சரிசமமாக எடுத்துக்கோங்க. புளி ரொம்ப கம்மியாகவும் வேணாம். புளியும் காரமும் கொஞ்சம் தேவையான அளவு அதிகமாகவே ஓரளவுக்கு இருக்கட்டும். அப்போ தான் மீனை போட்ட உடனே அது சரியாகும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு மிளகாத்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிட்டுக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 20 நிமிஷம் கொதி விட்டு வேகட்டும். அது வெந்துருச்சு. வெந்து நல்லா நம்ம ஊற்றுன தண்ணியை விட பாதி அளவு குறைஞ்சி வரணும். அப்போ தான் நம்ம மீனை போடும்போது அது கரெக்டான அளவுக்கு வரும். நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம மீனை ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இன்னும் இதை ஓவன்னா மீனை எடுத்து குழம்புல போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீன் குழம்பு இப்படி ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு. இதுதான் பாறை மீன். இது நீங்கள் வாங்கியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியலை. இது பெருசாக இருக்கும். நாங்கள் மார்க்கெட்லேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இங்கே லைட்டாக கல்லில் ஒரு தேய் மட்டும்தான் தேய்ச்சிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணோன்னே அது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பாத்திரத்தில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே கொதிக்க வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு மீன். இதுக்கப்புறம் நம்ம மேலே கருவேப்பிலை 2 3 இருந்தால் அதில் போட்டுட்டு மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டாக கிடச்சிரும் மீன் குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி சாப்பிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.